கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல காலை வேளையிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும் என்பதாக. என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே கலக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். கலங்காதே, திகைக்காதே. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்தும் பிள்ளைகளின் வாழ்க்கையை குறித்தும் பலவீனங்களை குறித்தும் சூழ்நிலைகளை குறித்தும் துவண்டு போகாதே. காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. உற்சாகத்தோடு தேவனை ஆராதியுங்கள். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த, அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். அவர் மகா பராக்கிரமசாலியாக நமக்காக யாவையும் அவர் செய்வார். அல்லேலூயா. கலக்கம் ஏன் மகளே, கண்ணீர் ஏன் மகளே, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க. கலக்கம் ஏன் மகனே, கண்ணீர் ஏன் மகளே. இதுவரைக்கும் நம்மை அற்புதமாய் நடத்தின தேவன் அவர்தானே. பாடுகளின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில், துவண்டு போன காலத்தில் மகனே மகளே என்று சொல்லி கரம் பிடித்து கொண்டவர் அவர்தானே. நாம் இதற்கு மேல் ஏன் கலங்கணும்? நம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர், உன்னோடு நடந்து வருகிறவர், உன்னை ஆற்றுகிறவர், உங்களை தேற்றுகிறவர், நம்மை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர் தானே. ஆமென். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர் தானே. எபினேசர் அவர் தானே. கலக்கம் ஏன் மகளே, கண்ணீர் ஏன் மகளே. சொல்லலாமா? காக்கும் தெய்வம் இயேசு இருக்க. கலக்கம் ஏன் மகனே, கண்ணீர் ஏன் மகளே. பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் நாம் சென்றிடலாமே. பாடுகள் இல்லாமல் பரமனை காண முடியாதுங்க. பாடுகளை சகித்தால் பரமனை காணலாம். அவரோடு பாடி மகிமைப்படுத்தி அவரோடு நாம் கடந்து போகலாம். உற்சாகத்தோடு கூட என்னோடு சேர்ந்து பாடுங்கள். அல்லேலூயா. பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம்.
பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மகளே, கலக்கம் ஏன் மகனே, கண்ணீரேன் மகளே. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கண்ணீரோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை தெய்வமே நீர் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. எங்களுக்கு உண்டான ஆறுதலையும் சமாதானத்தையும் உண்மையிலே கொண்டிருக்கிற விசுவாசத்தையும் உறுதிப்படுத்துங்க. உம்மோடு நெருங்கி நடந்து வர எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும் சுவாமி. இந்த நாள் முழுவதுமாக தேவனுடைய இரக்கத்திற்கும் பாசத்திற்கும் பராமரிப்புக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ ஆளுகை செய்து வழி நடத்தும். உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்வதாக, உம்முடைய வாக்குகள் எங்களை தேற்றுவதாக, எல்லா நன்மைகளை தந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.